இவங்க போய் இப்போ பிரச்சாரம் பண்ணி திமுக சார்பா என்ன சொல்றாங்கன்னா, பார்ப்பனத்தை ஊடுருவல் செய்ததே ஜெயலலிதாவுக்காக தான் எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அது சொல்றாங்க. இவர் தான் சொன்னார், எங்கள் திமுக சொன்னார். சீட்டில் கூட இப்படி பின்னாடி சாஞ்சிலாம் உட்கார மாட்டான், நுனி சீட்டில் தான் உட்காருவோம், இந்த அமாவாசை படம் மாதிரி. அப்படிப்பட்ட ஜெயலலிதா திருமாவளவனை எப்படி அமர வைத்தார்னு அவரே சொல்லியிருக்காரு. எனக்கு பக்கத்தில் சேர் கொடுத்து என்னை ஒரு சகோதரன் மாதிரி நடத்தினாங்க. உண்டா இல்லையா? இந்த மாதிரி ஒரு சர்ச்சையை உருவாக்கி விட்டா அதை நோக்கி எல்லாம் ஓடுவாங்க. இதெல்லாம் இதாகிடும்ன்றது. சரி, நீங்கள் சொன்னீங்களே, அதில் உறுதியாக இருக்க முடியுதா அவங்களால? ஒரு நாள் நான் அப்படி சொல்லவில்லை, அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை, எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் பற்றி சொல்வதற்கு விமர்சிப்பதற்கு எனக்கு தகுதி இல்லை. இப்போ திருமாவளவன் அவர்களை சுற்றி நிறைய அரசியல் வட்டாரங்கள் நீங்க ஏன் பொது தொகுதியில் நிற்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி தூண்டி விடுறதா திமுக சொல்லுது. இங்கே ஒரு ராஜ்யசபா சீட்டு உறுதி, எம்எல்ஏ சீட்டு எவ்வளோன்னு தெரியாது. அப்படியே ஊட்டிட்டுன்னா என்ன சொல்கிற, என்ன அப்படின்னா என்ன 4-1, சரி வாங்கிக்க 5-1 வாங்கிக்க, 5-1லாம் முடியாது, 10-1 கொடு, இல்லை முடியாது, அப்போ நான் அங்கே போய்டுவேன். இப்படியே ஊட்டிட்டு நெருக்கத்தில் ஒரு 6-1 8-1. ஓபிஎஸ், பிரேமலதா, விஜய் 3 பேரையும் என்டிஏக்குள்ளே கொண்டு வரணும். திருமாவளவன் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை விமர்சனம் பண்ணதா நிறைய விஷயங்கள் நிறைய பேர் அவங்களோட கருத்துக்கள்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ ஜெயக்குமார் அவர்களுமே என்ன சொல்லியிருக்காருன்னா, எம்ஜிஆர் ஜெயலலிதா யார் விமர்சனம் பண்ணாலும் நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் விமர்சனம் பண்ணதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது பார்ப்பனியர்களை ஊடுருவ செய்தது எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்ப்பனியர்கள் அதிகமாக இருந்த கட்சி, பார்ப்பனியர்களால் தலைமை தாங்கிய கட்சி பொது உடைமை கட்சி. பார்ப்பனியம் வேறு, பார்ப்பனர்கள் வேறு. பார்ப்பனிய சிந்தனை வேறு, பார்ப்பனர்கள் வேறு. பார்ப்பனர்கள் சொல்லுவோம்ல, அவர்கள் பிறப்பால் பார்ப்பனர்கள். அவர்கள்ட்ட அந்த சிந்தனை இருந்தால்தான் அது பார்ப்பனிய சிந்தனையாக பார்க்கப்படுது. நீங்கள் பொது உடைமை கட்சி தலைவர்களில் பெரும்பாலானோர், இப்போ கேரளாவுடைய முதல்வராக இருந்த இஎம்எஸ் நம்பூதிரிபாடு உட்பட பலரும் மார்க்சிய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள். இந்த வர்ணாசிரம கொள்கை, இந்த பார்ப்பனியன்றாங்களா, அப்படி பேசிக்காக இருக்கிற அந்த வர்ணாசிரம கொள்கைக்கு எதிரானவர்கள். அப்படிப்பட்ட இது பல கட்சியில் இருந்திருக்காங்க. ஏன் ராஜாஜி கூட கூட்டணி வச்சுக்கலையா? இவங்க கொண்டு வந்தது யார்? ராஜாஜியுடைய சுதந்திர கட்சியோட கூட்டணி சேர்ந்து தான் இவர்கள் 67 ஆட்சி பிடிச்சாங்க. இப்போ அந்த மாதிரி விவகாரங்களில் எம்ஜிஆர் பார்ப்பன அல்லாதெல்லாம் அப்புறம் கதை. அவர் ஜெயலலிதாவை ஸ்டஃப்பு தெரியுது. அதுக்கு முன்னாடி இன்னொரு பார்ப்பனரான வெந்நீராடை நிர்மலாவை கொண்டு வராரு. அவங்கள்ட்ட அந்த ஸ்டஃப் இல்லை. ஜெயலலிதாட்ட அந்த ஸ்டஃப் இருக்குது. 82 உள்ளே கொண்டு வராரு. சிறுசு எம்பி திட்டக்குழு 82 எம்பி ஆகிறாரு. அந்த மாதிரி டெல்லிக்கு போகிறாங்க, பண்ணுறாங்க. எம்ஜிஆர் நோய்வாய்ப்பட்டு அமெரிக்காவில் சிகிச்சையில் இருக்கும்போது 84 2 கோஷ்டியாக இருக்குது. கொஞ்சம் இளைய இவர் கேகேஎஸ்ஆர், திருநாவுக்கரசர், எஸ்டி உக்கம்சந்த், அவங்க இவங்கன்னு எல்லாம் இளையவர்கள் எல்லாம் சேலம் கண்ணன், ஜெயலலிதா பக்கம் ஆரம் வீரப்பன், சைதை துரைசாமி, இந்த மாதிரி ஒரு டீம் எல்லாம் ஆரம் வீரப்பன் தலைமையில் இன்னொரு டீம். 2 டீமும் மோதுது கோஷ்டி அதிமுகக்குள்ள. ஜெயலலிதா தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் பண்ண அதை பயன்படுத்தி எம்ஜிஆருக்காக பிரச்சாரம், குறிப்பிட்டு ஆண்டிப்பட்டியில் நிற்கிறாரு. அங்கே இவங்க போய் பிரச்சாரம் பண்ணி திமுக சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, பார்ப்பனத்தை ஊடுருவ செய்ததே ஜெயலலிதாவுக்காக தான் எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. அது இவர் தான் சொன்னார், எங்கள் திமுக சொன்னார். இவர் தான் சொன்னார். இவர் உருட்டுறாராம். அப்படியே உருட்டுனா அப்படியே இப்போ எல்லாம் குழந்தைங்க விரல் சூப்பி நிற்குது, இவர் சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க. ஆனால் அந்த காலம் அந்த போராட்டம் நடக்குது இல்லை, அதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த வேலைலாம் பண்ணுறது. அதாவது அவருக்கு இருந்த மரியாதையை மேலும் மேலும் கெடுத்து கொண்டார். நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, இன்றைக்கி வேறு சொல்லியிருக்காரு, நான் பின்னாடி வரேன். அப்போது எம்ஜிஆர் அந்த மாதிரி கொண்டு வரும்பொழுது அவர் 84 இது பண்ணி ஒரு பெரிய லீடராக அவங்க உருவருக்கிறாங்க. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜார்ஜியை பிரிஞ்சு இருக்குது. அங்கே ஏன் ஜெயலலிதா பின்னாடி எல்லாம் போனாங்க? ஜானகி பின்னாடி போக வேண்டியதானே? ஸ்டஃப் யாருக்கு இருக்குதுன்னு பார்க்குறாங்க. தேர்தலில் அவங்க தான் ஜெயலலிதா தான். ஜானகி அம்மாவை ஏற்றுக்கிறாங்க. அதிமுக நீடிக்கணும், நம்மளால் முடியாது, இவங்க அதுக்கான தகுதியான ஆள் அப்படின்னு ஒரு ஏற்பாட்டின் பேரில் ஒன்றுபட்ட அதிமுக மீண்டும் உருவாகுது. அன்றைக்கி உருவானது 91 ஆட்சி. அதுக்கப்புறம் ஜெயலலிதா மறைகிற வரைக்கும் கருணாநிதிக்கு பெரிய சவாலாக இருக்கிறாங்க. இதில் எங்கே பார்ப்பனியம் வந்தது? ஜெயலலிதா இப்போ திருமாவளவன் சொல்கிறாருல்ல பார்ப்பனியம் எதுன்னு, திருமாவளவனுடைய சொந்த அனுபவமே அவர் பல இடங்களில் பேசியிருக்காரு. ஜெயலலிதா உக்காந்தா
ஒரு சீட்டு தள்ளி தான் இன்னொரு சீட்டு போடுவாங்க. ஜெயலலிதா கிட்ட அமைச்சர்கள் உட்காந்துருக்கலாம் பார்த்துருக்கீங்களா? இல்லை பார்த்து கொலு பொம்மை உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருப்பாங்க. அங்கே உட்காந்துருப்பாங்க, இங்கே ஒருத்தர் உட்காந்துருப்பார். அவங்க இதுக்காக கூப்பிட்டா கூட ஆலம்பனான்னு இப்படி தான் வந்து நிற்பாங்க, இப்படி எல் ஷேப்பில். பார்த்துருக்கீங்களா? சீட்டில் கூட இப்படி பின்னாடி சாஞ்சிலாம் உட்கார மாட்டாங்க, நுனி சீட்டில் தான் உட்காருவாங்க, இந்த அமாவாசை படம் மாதிரி. அப்படிப்பட்ட ஜெயலலிதா திருமாவளவனை எப்படி அமர வைத்தார்னு அவரே சொல்லியிருக்காரு. எனக்கு பக்கத்தில் சேர் கொடுத்து என்னை ஒரு சகோதரன் மாதிரி நடத்தினாங்க. உண்டா இல்லையா? அதனால் அதே திருமாவளவனுக்கு நம்ம சொல்லக்கூடாது, அது ஒரு வேதனையான நிகழ்வு. அன்றைக்கும் அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. திமுகவில் அவரை எப்படி நடத்துனாங்கன்றது. திமுகவில் அவர் ஒரு வேண்டாத விருந்தாளியாக தான் நடத்துனாங்க. 2016 ஸ்டாலின் நீங்கள் வெளியே போங்க, நாங்கள் 200 தொகுதி நிற்க போகிறோம்னு சொன்னார். அதனால் நான் வெளியில் வந்தேன், மக்கள் நல கூட்டணி அமைச்சேன்னு திருமாவளவனை ஸ்டாலினை உட்கார வச்சுட்டு ஒரு 2 வருஷம் முன்னாடி பேசினார். ஆனால் ஜெயலலிதாலாம் அப்படி நடத்தலை. பொது தொகுதின்றதில் வந்து நீங்கள் இப்போ திமுக எடுத்துட்டிங்கன்னா ஆராசா பெரம்பலூரில் நிற்கிறார், அது தனி தொகுதி. தகத்தகாய கதிரவன் சொன்னார் சூரியன் அப்படின்னு கலைஞர் சொன்னால் ஆராசா. திமுகவில் இருக்கிற ஒரு சித்தாந்த தலைவர்களில் ஒரு ஆள், நல்லா பெரியார் கொள்கைகளை நல்லா பேசக்கூடியவர், படிப்பாளி, மத்திய அமைச்சராக இருந்தவர். அவர் பெரம்பலூர் நிற்கிறாரு. அது பெரம்பலூர் தொகுதி திடீர்னு பொது தொகுதியாக மாறுது. அப்படியே ஆராசா நிற்க வைக்க வேண்டியதுதானே? பொது தொகுதியாக மாறினோன்னே வெளி தொகுதியிலேருந்து மக்களை கொண்டு வந்து போட்டாங்களா? இல்லை, அதே தொகுதி, அதே ராசா, அதே டெய்லர், அதே துணி, அதே கடை தானே. ஏன் கொண்டு போய் நீலகிரியில் நிற்க வைக்கிறீங்க? அதுதான் அவர்கள் பார்வை. தலித்துனா தலித்து. ஏன் ஆதி திராவிடர் ஒருத்தர் தான் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் ஆக்குவாங்க, ஏன் வேறு சமூகத்தால் ஆக்க மாட்டாங்க? அதே மாதிரி அவரை தூக்கி வேறு பதவி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஜெயலலிதா, இவர் சொல்கிற பார்ப்பனர்ன்ற ஜெயலலிதா, தனபால் அவர் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறப்போ எல்லாம் வர்றாங்க, கலந்துக்கிறாங்க, பரிசு கொடுக்குறாங்க, எல்லாரும் பண்ண கை குளிட்டு போயினே இருக்காங்க. ஆக்கி வச்ச சாப்பாடு அப்படியே இருக்குது. என்னன்னு கேட்டால் அப்புறமா ஒரு வருத்தத்தோடு சொல்கிறாரு, அடுத்த ஒரு ஃபங்க்ஷன் நடத்தும் போது எதுவும் பண்ணலன்றப்போ என்னென்னா, இல்லைம்மா அந்த மாதிரிம்மா வந்தாங்க, சாப்பிட்லாமா யாருமே. அதுக்கு பிறகு அவரை அவங்க வீட்டில் தானே சாப்பிடல, உன்னை உணவுத்துறை அமைச்சராகவே ஆக்குறேன்னு உணவுத்துறை அமைச்சர் ஆக்குனாங்கன்னு இன்றைக்கும் அதிமுகவில் பலர் பேசுவாங்க. அது உண்மையாக பொய்யோ தெரியாது. ஆனால் இப்படி நடந்ததை அவர் சொல்லி வருத்தப்பட்டிருக்கார். இதே தனபாலை சபாநாயகர் ஆக்குறாங்க. பெரும்பாலும் அப்படிலாம் ஆக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்தால் எல்லாம் எந்திரிச்சு நிற்கணும், முதல்வர் உட்பட. எந்திரிச்சு பேசுகிறத பேரவைத் தலைவர் அவர்களேன்னு தான் பேசணும். அங்கே பார்த்து தான் அவர் மூலியமாக தான் பேச முடியும். அப்படிப்பட்ட இதில் அவர் வச்சுருந்தாங்க. தலித் எழில்மலைன்னு இது அவருக்கு பொது தொகுதி கொடுத்தாங்க. நீங்கள் வன்னி அரசு ஒரு பேட்டி கொடுக்குறாரு, பொது தொகுதி கேட்டேன், பொது தொகுதியில் நிற்கிறால வளர்ந்துட்டிங்களான்னு என்னை கேட்டாங்க அப்படின்னு அவர் பதிவு பண்ணது இன்றைக்கும் சமூக வலைதளங்களில் இருக்குது. சமீபத்தில் 2024 எலெக்ஷனில் 2 பார்லிமெண்ட் 3 கேட்டாங்க, 5 கேட்டு 3 வந்து 2 தனி தொகுதி ஒரு பொது தொகுதின்னு. அப்போவும் இதே மாதிரி வார்த்தை வந்துச்சு, எங்களுக்கு தரலை பொது தொகுதி அப்படின்னு சொன்னாங்க. அப்போது இவ்வளோலாம் அனுபவித்த திருமாவளவன் தன்னை மரியாதையாக நடத்திய ஜெயலலிதாவை 69% இடஒதுக்கீடை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வந்த, பொதுப்பட்டியல்னால் சாதாரணமாக கொண்டு வந்துட முடியாது. இப்போ 69% இடஒதுக்கீடுனா நாளைக்கு யாராவது கோர்ட்டுக்கோ இல்லை வேறு ஏதோ போய் அதை மீண்டும் ரத்து பண்ண வச்சிடலாம். அப்போ அதுக்கு ஒரு பாதுகாப்பு தேவைன்னா அது பொதுப்பட்டியலில் போயிடணும். போனால் அது நீதிமன்ற வழக்குக்கு உள்ளே வர முடியாது. இப்போ கல்வி இருக்குல்ல, அது பொதுப்பட்டியலும் இல்லை, எதுவும் இல்லை, அந்த மாதிரி இருக்குது. அதை வந்து நீங்கள் எந்த விதத்துலையும் கோர்ட்டில் கேஸ் போட்டால் இதை போட்டால் பண்ண முடியாது. இந்த மாதிரி பொதுப்பட்டியல்ன்றது ஒரு இது அரசியலமைப்பு சட்டத்தில். அதை கொண்டு வரணும்னா 2 அவைகளும் அதை ஒத்துக்கணும். ஜனாதிபதியை அதை கையெழுத்து போட்டு கொண்டு வரணும். அந்த பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வந்தது ஜெயலலிதா. அதை ரொம்ப சாமர்த்தியமாக நகர்த்தி கொண்டு வந்தாங்க. அதற்கு இன்றைக்கி சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு இன்றைக்கி இருக்கிற ஆசிரியர் கே வீரமணி அவர் பட்டமே கொடுத்தார். ஜெயலலிதா பெரும்பாலான திட்டங்கள் பார்த்திங்கன்னா கறவை மாடு திட்டம், ஏழை விவசாயிகள், உழைப்பாளி மக்கள், யார் அவங்க பெரும்பாலும் யாராக இருப்பாங்க? பட்டியலின மக்கள். அம்மா உணவகம் எடுத்துங்க, சென்னையில் அம்மா உணவகம் யார் சாப்பிடுவா? உழைப்பாளி மக்கள். யார் இருக்கா? பெரும்பாலும் ஏழைங்க தான் பெரும்பாலும் இருக்காங்க, பட்டியலின மக்கள் தான் பெரும்பாலும் இருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்களில் எனக்கு தெரிஞ்சு அவர்கள் இதை விட இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். ஜெயேந்திரர் ஒரு கொலை வழக்கில் சம்மந்தப்படுறார். இவர்கள் சொல்கிற பார்ப்பனிய சமூகம் வாழும் தெய்வமாக பார்க்கப்படுபவர். அந்த உயர் அதிகாரி ஜெயலலிதாட்ட போய் இந்த விஷயத்த சொன்னாலே நம்மளை கடிஞ்சிக்குவாங்கன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க பயந்துட்டு ஒரு எஸ்பியை தள்ளி விட்றாங்க, நீ போய் சொல்லு.
அவரும் பயந்துக்கிட்டே போய் இந்த மாதிரி அம்மா எல்லாரையும் பண்ணிட்டேன், ஒருத்தர் மட்டும் பண்ணல இந்த மாதிரி விஷயம். இம்மிடியாக அரெஸ்ட் பண்ணுன்றாங்க. ஹைதராபாத்தில் இருக்கிறவரை போய் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வராங்க. அது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது. ஏன்னா அதே ஜெயலலிதாவும் சசிகலாவும் 2 மாதத்திற்கு முன்னாடி அதே மடத்துக்கு போய் கும்பிட்டுட்டு மாறியது. ஏன்னா அவர்கள் எல்லோருமே வணங்குகின்ற வாழும் பெரியவர்கள். அப்போ அந்த கேஸில் துணிச்சலாக முடிவெடுத்தாங்கன்றது ஒரு பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது. அப்போது சட்டம்னா ஜெயலலிதா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க மாட்டாங்க. இவர் எதை வச்சு அசால்ட்டாக சொல்கிறாரு? இவர்கள் என்னன்னா இவர்களை திருப்திப்படுத்தணும். இந்த மாதிரி ஒரு சர்ச்சையை உருவாக்கி விட்டா அதை நோக்கி எல்லாம் ஓடுவாங்க. இதெல்லாம் இதாகிடும்ன்றது. சரி, நீங்கள் சொன்னீங்களே, அதில் உறுதியாக இருக்க முடியுதா அவங்களால? ஒரு நாள் நான் அப்படி சொல்லவில்லை, அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை, எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் பற்றி சொல்வதற்கு விமர்சிப்பதற்கு எனக்கு தகுதி இல்லை. அவர்கள் மேல் விமர்சனங்கள் உண்டு, அவர்கள் அரசியல் மேல் விமர்சனம் உண்டு. ஆனாலும் தகுதி எனக்கு அவர்களை விமர்சிப்பதற்கு தகுதி இல்லை. ஏன் சொன்னேன்? கலைஞரை மையப்படுத்தி தான் அரசியல்னு வரும் பொழுது அதுக்காக அவர் தன்னை பாப்பாத்தி என்று மற்றவர்கள் விமர்சித்த போது ஆமாம் நான் பாப்பாத்தி தான் சொன்னார், அதை வைத்து நான் சொன்னேன்னு அப்படி இப்படி உருட்டுறாரு. இப்போ வந்து திருமாவளவன் அவர்களை சுற்றி நிறைய அரசியல் வட்டாரங்கள் வந்து நீங்கள் ஏன் வந்து பொது தொகுதியில் நிற்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி தூண்டி விடுறதா வந்து திமுக வந்து சொல்லுது. அவர் வந்து கேட்கல, அதனால தான் எனக்கு பொது தொகுதி வந்து கொடுக்கல அப்படின்ற அவர் வந்து கேட்கலன்னா ஏங்க வன்னியரசு பேட்டி கொடுக்குறாரு? நம்மளா சொல்கிறோம். வன்னியரசு பேட்டி இருக்குதா இல்லையா? சமூக வலைதளத்தில் நியூஸ் 7க்கு எதுக்கு பேட்டி கொடுத்தாரு? இருக்குதா இல்லையா? வன்னியரசு மறுப்பாராதா? இல்லை. ஏன் இந்த தடவை 3 தொகுதி கேட்டாங்கல்ல, 1 பொது தொகுதி, 2 இது பொது தொகுதி ஆதவ அர்ஜுனா நிற்க வைக்கலாம் தானே கேட்டாங்க. ஏன் கொடுக்கல? சரி, தூண்டி விட்றாங்கல்ல, நீங்கள் கொடுங்க. 2 தொகுதியில் 1 தொகுதி பொது தொகுதி, 1 தொகுதி தனி தொகுதி வச்சுக்கிங்க. ரவிக்குமாரை கூட அங்கே நிற்க வைங்க, நீங்கள் இதில் நின்றுக்குங்க. தலித்து வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர் பொது தொகுதியில் நிற்கலாம், பொதுவானவர் தான் பட்டியலின தொகுதியில் நிற்க முடியாது, தனி தொகுதியில் நிற்க முடியாது. அப்போ நீங்கள் 2மே பொது கூட கொடுங்க, இல்லை 1 பொது 1 இது கொடுங்க. இந்த விமர்சனம் அடிபட்டுருமா? அடிபடாதா? கண்டிப்பாக அடிப்போம். கேட்டால் நாங்கள் சட்டமன்றத்தில் கொடுக்குறோமே. சட்டமன்றத்தில் கொடுக்க தான் செய்வாங்க. ஏன்னா அது 8 தொகுதி 10 தொகுதி 6 தொகுதின்னு ஒதுக்கும்போது எல்லாமே தனி தொகுதியாக ஒதுக்கிட முடியுமா? ரொம்ப அம்பலப்பட்டு போயிடுவீங்க. அப்போ ஆளூர் சவர்ணவசலாம் எங்கே நிற்க முடியும்? இன்னும் 2-3 பேருக்கு அவங்களாம் எப்படி நிற்க முடியும்? அப்போ அதுக்கு பொது தொகுதி வாங்கிட்டு நிற்பாங்க. பார்லிமெண்ட்டில் நீங்கள் திட்டமிட்டு இந்த வேலையை பண்ணுறீங்களா இல்லையா? சரி, ஒரு ஆதி திராவிடன் இதை சேர்ந்தவர், ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவரை ஏதாவது ஒரு அமைச்சரில் பெருசாக கொடுக்க வேண்டியதுன்னு, மெயின் பிரதான அமைச்சராக இதில் வைக்க வேண்டியதுன்னு கேபினெட்டில் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? அதுலேயும் பார்த்து தானே பண்ணுறீங்க. திடீர்னு வராரு சிவசங்கர், ஒரு பெரிய துறைக்கு வராரு. யார் அவர்? அவங்க அப்பா ஒரு காலத்தில் திமுக இது. சிவசங்கர் யாருங்க? இந்த மாவட்டத்தில் வந்தார். எப்படி அவர்கிட்ட அவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுக்குறீங்க? இப்போ மின்துறையும் தூக்கி கொடுத்துருக்கீங்க. ஏன் கொடுக்குறீங்க? ஏன் அதில் யாராவது ஒருத்தர் புதுசாக ஆதி திராவிடர் நலத்துறை சேர்ந்த ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒருத்தர்கிட்ட கொடுக்க வேண்டியதுன்னு? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதுன்னு இல்லை, எல்லா முதலாளித்துவ கட்சிகளையும் நான் அந்த பார்வையில் தான் பார்க்குறேன். ஏன் இவர்கள்ட்டையே இடதுசாரிகள்ட்டையுமே அந்த இது இருக்குன்றது தான் என்னுடைய பார்வை. ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவரை ஒரு முக்கிய பொறுப்பில் வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவு போராடி தான் வர வேண்டியது. இதை பேசிக்கிட்டு இருக்கிற திருமாவளவன் அதே பட்டியலினத்தை சேர்ந்தவர்களை பொது தொகுதியில் நிற்க வச்சு அவர்களை அமைச்சராக்கி அவருடைய சபாநாயகராக்கி அழகு பார்த்த ஜெயலலிதாவை வந்து ஜாதியை சொல்லி ஒரு சிம்லுக்குள்ளே அடக்கிறதுன்றது அவருக்கு தான் அனுபவம் ஜாஸ்தி கிடைச்சிருக்கும். அப்போ அவருடைய அனுபவத்தை மீறி அவர் தப்பான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறார். அதை தான் பேக் அடிக்கிறார் 2 நாள் பொறுத்து. இப்போ சமீபத்தில் வந்து கவினோட ஆணவ கொலை நடந்துச்சு இல்லையா? ஸோ பரிதாபங்கள் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் வந்து அது சம்மந்தமாக ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா புகார் தெரிவிச்சிருக்காங்க அவங்க மேலே. இதை வந்து சீமான் அவர்கள், அதாவது அதில் என்ன இரு சமூகத்துக்கும் வந்து எதிரான கருத்துக்களை பதிவிட்டதாக புகார் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு சீமான் அவர்கள் அவங்க பண்ணது தப்பு இல்லை, கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து அது பார்த்தீங்களா? எந்த சமூகத்தையும் சொல்லிலாம் அதில் போடல. ஒரு இளைஞன் இருப்பான், வேலை செய்யாமல் சுற்றிட்டு இருப்பான். திடீர்னு பார்த்தா அவனை கூப்பிட்டு என்னன்னா அப்படி நிமித்திக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணுவான். ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, இது மாதிரிலாம் பண்ணாதீங்களா, ஏன்டா வண்டியை போட்டு இப்படி ஆட்டி ஆட்டி ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க, ஏன்டா அது இப்படி தான் அது வரும். ஃபுல்லாகவே ஒரு மாதிரி சட்டையர். இது நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுத்துருக்க உரிமை, ஒரு கருத்து சுதந்திரம். ஒரு விஷயத்தை தப்புன்னா நல்லதோ கெட்டதோ அதை டீசெண்டாக பதிவு செய்கிறதுன்றது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட உரிமை. அதில் ஏதாவது ஒரு சமூகத்தை குறிப்பிட்டோ ஏதாவது ஒரு அவதூறு பண்ணியிருந்தால் அது சட்டப்படி குற்றமாயிடும், அவங்க மேலேயும் வழக்கு வரும், நம்மளும் அதை கண்டிக்கலாம். இதில் அப்படிலாம் இல்லை. அது நடந்த சம்பவத்தோடு அதை அப்படி ஒரு மாதிரி சட்டையர் பண்ணுறாங்க.
அதுக்கே இவனுக்கு மேலே வழக்கு போடணும், அந்த சேனலை ரத்து பண்ணணும், அதை பண்ணால் அவன் பல இதை கடந்து வந்திருக்கான். அரசியல்னால் அவங்க பண்ண சட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸ்டாலின் பேசுகிற மாதிரி, கலைஞர் உட்காந்து இது பண்ணுற மாதிரி, வைகோ பண்ணுற மாதிரி, ஏன் மோடி பேசுகிற மாதிரி ராஜா மொழிபெயர்க்கிற மாதிரிலாம் கிண்டல் பண்ணியிருப்பாங்க. இவர் ஆப்கே இதுன்னு ஆப்கே காரைக்குடிக்கே அப்படின்வார். இந்த மாதிரிலாம் ஓடும். அதனால் அவர்கள் யாரையும் விட்டு வைக்கல, எல்லாரையும் தான் பண்ணியிருக்காங்க. சசிகலா பேசுகிற மாதிரியே பேசி பண்ணியிருக்காங்க, ஜெயலலிதா இது பண்ணியிருக்காங்க. எப்போவுமே சட்டையன்றதை ரசிச்சுட்டு இப்போ கடந்து போயிடும். அது ஒரு ஜாலியான ஒரு இது. ஒரு நிகழ்ச்சி அதுக்கு பின்னாடி வன்மம் இருந்தால் வன்மத்தை கண்டிக்கலாம். வன்மம் கிடையாது. நடக்கிற விஷயம் சமூக வலைதளங்களில் பல இடங்களில் விமர்சிக்கிற விஷயத்த அவங்க ஒரு சட்டையராக அப்படி பண்ணாதீங்களா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்றத உங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? பண்ண முடியும். அது வந்து ஒரு கருத்து சுதந்திரோட வெளிப்பாடு தான். அதுக்கு நீங்கள் சட்டம் பாருங்கள், நீங்கள் போய் கொடுக்குறீங்கல்ல, அப்படியே அந்த சேனலை இது பண்ணுங்கன்னு அவங்க பரிசீலித்து ஒன்றும் பெருசாக இல்லையன்னு தான் போடுவோம். ட்விட்டர்லேயே நீங்கள் ரொம்ப மோசமாக பதிவு பண்ணுறத கூட அவனுடைய கம்யூனிட்டி இதில் பார்க்குறான். கம்யூனிட்டி வயலன்ஸில் வருதா, இல்லாட்டி உங்கள் ரிப்போர்ட் வந்து இதில் வரல, அதெல்லாம் சரியாக இருந்தால் மட்டும்தான் இது பண்ணுறான். நீ பிரேக்கிங்கை இப்போ ஸ்ட்ரோக் அடிக்கிறதுலாம் கூட பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைக் அடிக்கிறதுலாம் நீங்கள் அது கம்யூனிட்டி வயலன்ஸை தாண்டிட்டீங்கன்னா உங்களை ஸ்ட்ரைக் அடிக்க முடியும். இப்போ நான் வந்து உட்காந்துட்டு எனக்கு என்னென்னு பேசிக்கிட்டு ஒரு சமூகத்தை திட்டிக்கிட்டு ஒரு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு பண்ணுறேன், அதை பார்க்குற ஒருத்தர் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் இந்த சமூகத்தை நேராக பேர் சொல்லி திட்டுறாரு, பெண்களுக்கு எதிராக பேர் மாதிரி அப்படின்னு உங்கள் யூடியூப் மேலே ஸ்ட்ரைக் அடித்தாங்கன்னா யூடியூப்பை அதை பரிசீலிச்சுட்டு ஸ்ட்ரைக்கை ஓகே பண்ணி பிளாக் பண்ணி விட்ருவோம். அது மாதிரிலாம் நடந்திருக்கு. நீங்கள் எதையுமே பொதுமைப்படுத்தி எனக்கு என்னன்னு பேசுறது, பெண்களை இதெல்லாம் பேசுறது, இதெல்லாம் வந்து யாருமே வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அது மாதிரிலாம் பேசி உள்ளே போனவங்களாம் இருக்காங்கல்ல. இப்போ விஜய் அவர்கள் வந்து அதாவது தேர்தல் அறிக்கையை வெளியிடுறதுக்காக தயாரிப்பு பணி வந்து நடத்த சொல்லியிருக்காரு. அதில் வந்து இலவசம் இல்லாமல் தேர்தல் அறிக்கையை தயாரிக்கணும். விஜய் அவர்கள் தேர்தல் அறிக்கையை தயார் செய்ய சொல்லி ஆணையிட்டிருக்கிறார் என்று பனையூரில் பக்கத்தில் இருக்க பொட்டி கடையிலேருந்து யாரோ சொன்னதை கேட்டு இந்த லகுட பாண்டிகள் போடுறார்கள். 2 நாள் பொறுத்து நாங்கள் அப்படி சொல்லலாம் இல்லை, நாங்கள் தான் வேலையே செய்ய மாட்டோமே, அப்புறம் தேர்தல் அறிக்கை தயாரிக்கணும்னு வேறு சொல்கிறீங்க, உங்களெல்லாம் ரொம்ப போங்குங்க அப்படின்ட்டு இல்லைன்ட்டாங்க. அப்போ வந்து தேர்தல் அறிக்கை வந்து இன்னும் தயாரிக்கல அப்படின்னு அது திமுக தயாரிச்ச அப்புறம் தான் தயாரிப்பாங்க. ஏன் திமுகவுடைய அவங்க அறிக்கை விடுறது பார்த்துருக்கீங்களா? திமுகலேருந்து அப்படியே எடுத்துக்கின்னு அப்படியே அறிக்கை விடுவாங்க. அவங்க மாநாட்டு தீர்மானம் பாருங்கள், திமுக மாநாடு தீர்மானத்தை அப்படியே எடுத்துக்குவாங்க, மேலே கீழே ஆல்டர் பண்ணி கொஞ்சம் திமுகவையும் திட்டி கொஞ்சம் அதான் அந்த இது போடுவாங்களா, தயாரிப்பாங்களா, அந்த பேல்புரியா அது போட்டு அப்படி பண்ணி அந்த மாதிரி பேல்புரி மாதிரி திமுக தான் மெயின் அப்படி தூக்கி வச்சுட்டு. இப்போ அவங்க ஏதாவது தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்கன்னா அதை கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவ் பண்ணி அதுக்கப்புறம் இவங்க வந்து அறிவிப்பாங்க. அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. போன தடவை வெளியிட்ட அறிக்கை தான் இருக்கு, அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்க வேண்டியதான். நீட்டில் இவங்களுக்கு என்ன கொள்கை? நீட்டை வந்து ஒழிப்பும் இருமொழி கொள்கை. மொழி கொள்கையில் என்ன? இருமொழி கொள்கை தான் வந்து தமிழகத்தில் அமல்படுத்தணும். டீலிமிட்டேஷன், வக்பு திருத்த மசோதா, எது எடுத்தாலும் ராஜராஜ சோழனை மட்டும் மாறிட்டாங்க. ஏன்னா 2 பேரும் சேர்ந்து சிறப்பாக அந்த நிகழ்ச்சி நடத்திட்டாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம நடத்த வேண்டியதை மோடி நடத்திட்டாரு, 1000 ஆண்டு விழா நம்ம தானே நடத்தணும், கங்கை கொண்ட சோழபுரம். சரி எதை பண்ணிட்டாங்க, ரைட்டு, நம்ம இதில் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு போயிட்டாங்க. இவங்க பார்க்குறாங்க, அப்படியே யாருக்கு தோணுச்சின்னு தெரில, அவர்களும் கள்ள சதி, கூட்டு சதி, திமுகவும் பாஜகவும் எதை விழா கொண்டாடுறதில்ல. அதில் 2 பேரும் சேர்ந்து விழா கொண்டாட்டுமே. ராஜேந்திர சோழனுக்கு ராஜராஜ சோழனுக்கு என்ன அப்போ தமிழர் பெருமை தானே. மோடி கலந்துக்கிறான்னா உலக லெவலில் அது ஒரு இதாக மாறும்ல, இல்லை இந்தியா லெவல்லையாவது மாறும்ல. தமிழ்நாட்டில் ஒரு மன்னன் இருந்தாயா, அப்போ இப்படின்னா பையன் அதை விட 16 அடி. இது ராம்தாஸ் சொல்லிக்கிறார், அப்பாவை மிஞ்சி மகன் போகக்கூடாது. ஏன்னா அப்பா தஞ்சை கோயில் கட்டினப்போ பையன் அந்த பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டும் பொழுது கொஞ்சம் கம்மியாக கட்டினார். அந்த மாதிரி அன்புமணி நடந்துக்கணும்னு சொல்கிறாரு. அப்பா ஓரளவு தான் போனார், தம்பி கடற்படையை வச்சு கடாரம் கொண்டான் வரைக்கும் போயிட்டார். வட இந்தியாவில் போய் கங்கையை அங்கே ஜெயிச்சுட்டு கங்கை நீரை கொண்டு வந்து கங்கை கொண்ட சோழபுரமே அமைச்சார். அதை வசதியாக ராமதாஸ் மறைச்சிக்கிறாரு. அப்போது இவரும் சரி அவரும் சரி, ராஜராஜனும் சரி ராஜேந்திர சோழனும் சரி, 2 பேரும் வேறு லெவலு. பெரிய அளவில் கப்பற்படை, அதாவது சேர மன்னர்களுடைய கப்பற்படையெல்லாம் அழிச்சிட்டாங்க. அந்த விழிஞ்சம் துறைமுகம் இருக்குல்ல, அது எல்லாமே அவங்களுக்கு கீழே வந்துச்சு. அந்த பிராந்தியம் முழுவதுமே சோழ மன்னருடைய கடற்படை தான் இருக்குது. இதே முடிச்சிட்டோம், அடுத்து என்ன பண்ணலாம், அந்த சைடுக்குது போ, அப்படிக்கா மலேசியா பக்கம் தான் கடாரம், அங்கே போய் எல்லாத்தையும் அடித்து ஆட்சியெல்லாம் பிடிச்சி அங்கே இது பண்ணுறாங்க. இதெல்லாம் முடிச்சிட்டோம், மேலே போகலாமேன்ட்டு போய் அடிக்கிறாங்க. ஒரே ஒரு சின்ன ராஜ்யம் மட்டும், சாளுக்கியமாக ஏதோ, அந்த ராஜ்யம் மட்டும் தான் இவங்களை ஒன்றும் பண்ணல. மற்றபடி வட இந்தியாவில் பெரிய அளவில் போயிட்டு வந்துட்டாங்க. அப்போது அந்த அளவுக்கு பண்ணதுக்குன்னா நீங்கள் சாதாரணம் இல்லை.
10 லட்சம் பேர் படை திரட்டிட்டு போவோம். 10 லட்சம் பேரை திரட்ட முடியுமா? 10 லட்சம் பேர் போருக்கு போகிறாங்கன்னா அதுக்கான மெட்டீரியலு, சாப்பாடு, மற்ற விஷயங்கள் அது சாதாரண விஷயம் இல்லையா? அவர் படைகள்லாம் அப்படி வச்சுருந்துருக்காங்க. அதாவது அரசு ஊழியர்களாக 2 லட்சம் பேர் இருந்திருக்காங்க, படை வீரர்களாக சம்பளம் கொடுக்கும். மீதி 8 லட்சம் பேர் போகிற வரல அங்கங்கே இந்த கொலை கொட்டைக்கார திரட்டுற மாதிரி, இந்தா நீ ஜெயிச்சனா இதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவ்வளோ பெரிய படை வச்சுருந்துருக்காங்க. கப்பல் படையெல்லாம் சாதாரணமாக நீங்கள் கடல் புறம்லாம் படிச்சிங்கன்னா தெரியும் சாண்டிலேருந்து எந்த அளவுக்கு அவங்க இருந்தாங்க. அதனால் அப்படிப்பட்ட ஒரு பெருமை மிகுந்த விழாவை நடத்தும் பொழுது ஒன்று சும்மா இருக்கணும், இல்லை பாராட்டணும். திமுக சும்மா இருந்துச்சு தெரியுமா? அவர் இங்கே வருவது பெருமைக்குரிய விஷயம் அப்படின்னு தங்க தென்னரசுலாம் போட்டார். அமைச்சர்கள்லாம் போய் நின்றுந்தாங்க. சும்மா இருக்க வேண்டியதானே? திமுகவும் பாஜகவும் கூட்டு சதி யார் சொல்லிவிட்டாங்க? இன்னும் கூட்டு சதி பண்ணி இன்னும் விழா தானே நடத்துனாங்க. எங்கேயாவது எடுபட்டுச்சா அந்த கோரிக்கை? இல்லை. அந்த நேரத்தில் நீங்கள் அஜித்குமார் இதையோ வேறு எதையோ பெருசாக நீங்கள் அறிக்கையோ கவின் மேட்டரில் அறிக்கையை விட்டுருந்தா உங்களை பெருசாக பார்த்துருப்பாங்க மாட்டாங்க. அதை தான் நான் முதல்ல நீங்கள் இதை கேட்டிங்களே என்கிட்ட, அப்படி என்ன சார் அந்த அரசியல் பண்ணுறாங்கன்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்களே, இதுதான் அந்த அரசியல். குழந்தை பால்வாடி குழந்தைகள் அரசியல். இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் வந்து பிரேமலதா அவர்கள் அதிமுக கூட்டணியிலேருந்து வெளியே வரதா வந்து சொல்லியிருக்காங்க. அதிமுக கூட வந்து திமுக வந்தாங்க, திமுக கூட வந்து இப்போ அதிமுக போகிறோம், அதிமுக வந்து இதுக்கு போகிறோம், இதுக்கு போகிறப்ப நான் பண்ணி ஜனவரி மாதம் வரும்போது இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்கே சுதீஷ் அவர்கள் வந்து சமூக வலையத்தில் ஒரு ஃபோட்டோ வந்து வெளியிட்டிருக்காரு. அதில் வந்து ஜெயலலிதா அவர்களுடன் பிரேமலதா அவர்கள் இருக்கா மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து வெளியிட்டிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஏனி சின்னத்துக்கு ஒரு குத்து, பனைமரம் சின்னத்துக்கு ஒரு குத்து, அப்படியே மாற்றி மாற்றி குத்திட்டே வந்து குழப்பத்திலே வச்சு தான் ஆதாயம் பெறுறது. இங்கே 4 சீட்டு ஒரு எம்பி சீட்டுன்னு எல்லாம் முடிச்சாச்சு, பிஸ்னஸ் ஓகே. இங்கே ஒரு ராஜ்யசபா சீட்டு உறுதி, எம்எல்ஏ சீட்டு எவ்வளோன்னு தெரியாது. அப்படியே உருட்டிட்டுன்னா என்ன சொல்கிற என்ன அப்படின்னா என்ன 4-1 சரி வாங்கிக்க, 5-1 வாங்கிக்க, 5-1லாம் முடியாது, 10-1 கொடு, இல்லை முடியாது, அப்போ நான் அங்கே போய்டுவேன். இப்படியே உருட்டிட்டு நெருக்கத்தில் வந்து ஒரு 6-1 8-1 அப்புறம் இத்தியாதி நீ என்ன சொல்கிற, நானும் பார்க்குறேன், சரி ரைட் முடிச்சிக்கலாம். மோடி கரத்தை வலுப்படுத்துவோம், என்டிஏ இது பண்ணுவோம், திமுக ஆட்சி மோசம்தான். இங்கே வரும்போது குறை சொல்வதும் குற்றம் சொல்வதும் மட்டும் அரசியல் அல்ல. நேற்று நடந்த பாஜகவுடைய அந்த கூட்டத்தில் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஓபிஎஸ், பிரேமலதா, விஜய் 3 பேரையும் என்டிஏக்குள்ளே கொண்டு வரணும். அது என்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்கன்னு இருக்காங்க. அதனால் அந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஓபிஎஸும் இதே சீன் தான். என்ன பார்த்தியா ஒன்று கூப்பிட்டாங்க பாரு, உடனே அப்பாயின்மெண்ட்டு, வாக்கிங் போகிறதுல அப்பாயின்மெண்ட்டு, இங்கே அப்பாயின்மெண்ட்டு, மறுநாள் வாக்கிங் போகிறதுல சந்திக்கிறோம். ஆனால் அந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் வந்து ஓபிஎஸும் அவரை வந்து சந்திக்கிறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க, அவர் நிராகரிச்சிருக்காரு. எந்த நிர்வாகி கூட்டத்துக்கு? அதாவது சந்தோஷ் அவர்களை வந்து அதெல்லாம் இல்லை, உருட்டுது. இந்த பத்திரிகையாளனுக்கு வந்து அப்படியே என்ன சதீஷ் சொல்லு சதீஷ், கமலாலயம் பக்கத்தில் வெத்தலைப்பா கிடக்குதா, இல்லை பக்கத்தில் டீ கிடக்குது, அங்கே போய் ஓபிஎஸை கூப்பிட்டாங்களான்னு கேளுங்க. ஆமாம் கூப்பிட்டாரான், அவர் நிராகரிச்சிட்டான்னு சொல்கிறாங்க. ஓகே கார்டு போடு. ஏங்க அது என்ன கூட்டம் தெரியுமா? அது எப்படி நடந்தது தெரியுமா? ஒரு இன்டோர் கூட்டம், கதவு ஃபுல்லாக லாக்கு, நிர்வாகிகள் செல்ஃபோன் முதல் கொண்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு வெறும் பாஜக நிர்வாகிகள் உட்காந்து என்ன செய்யணும், அதில் என்னென்ன பேசியிருப்பாங்க. ஏடிஎம்கே கிட்ட நம்ம 80 சீட்டு கேட்கணும், இறங்கி போயிடக்கூடாது, 90 சீட்டு கேட்கணும், இது முதல் கொண்டு பேசியிருப்பார்கள். க்ளோஸ் டோர் மீட்டிங். அது செல்ஃபோன் கூட சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்லி தான் பண்ணான். அதில் எங்கே இந்த ஓபிஎஸ் வருவார்? பிஜேபியில் இருக்கிறாரா? மண்டல தலைவரா? என்ன தலைவர் அவர்? இதை ஒரு பத்திரிகையாளர்னு சொல்கிறாங்கன்னு கேள்வியாக வைக்கிறீங்களா? எனக்கு என்ன ஒன்றும் புரியலையே. யாருக்கு சொன்னது இது? இது ஆக்சுவலாக ஒன் இண்டியன் தமிழ் அந்த நியூஸில் வந்து ஒன் இண்டியா தமிழ்னா பெங்களூரில் ஏதாவது வெத்தலைப்பாக்காட்டில் கேட்டிருப்பாங்க, அங்கே சொல்லியிருப்பாங்க. ஏதாவது உருட்டணும்ல. நீ உருட்டிட்ட ஒன் இண்டியா அப்படின்னா 5 பேர் ஒரே செய்தியை கவர் பண்ணுவாங்க. நீங்கள் ஒன்று உருட்டிடுவீங்க, நீ உருட்டிட்டியா, இப்போ நான் உருட்டுறேன் பாருன்னு இவர் ஒன்று உருட்டுவார், நீங்கள் 2 பேர் இப்படி உருட்டிங்களா, நான் ஒன்று இப்படி உருட்டுறேன் பாரு, அப்படி இப்படி உருட்டுறது தான். இதை தூக்கி நம்மால் பார்ப்போம், நல்லா இருக்குதா கார்டு போடு, கார்டு போட்டோன்னா அந்த செய்தி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடும். கார்டு போட்டோன்னா ஒருத்தர் எடுத்து ஒரு 2 வரி அடித்து செய்தியாக ஏறும் சேனலில், ஓபிஎஸ் நிராகரிப்பு அப்படி இப்படின்னு. அது அப்புறம் அப்படியே எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் செய்தி உருவாகிற விதம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி.